ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி தெள்ளியசிங்கப் பெருமாள் பிரம்மோற்சவத்திலே 8ஆம் நாள் மாலை குதிரை வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் தெள்ளியசிங்கப் பெருமாள். முன்னதாக பத்திவுலாத்தல் கண்டருள்கிறார். அந்த பத்திவுலாத்தலின் பொழுது அவருடைய சிகை அலங்காரமாக விசிறிப்பாகை என அது அழகாக அந்த விசிறி போலே இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாகையை சாத்திக்கொண்டு அதிலே கல்கத்துரா சூரிய சந்திரர்கள் எல்லாம் சாத்திக்கொண்டு பத்திவிலாத்தல் கண்டருள்கிறார். பிற்பாடு வாகன மண்டபம் சேர்ந்து அங்கிருந்து குதிரை வாகனத்திலே புறப்பட்டு வீதிகள் வலம் வந்து இந்த உற்சவத்தை நடத்தி கொள்கிறார். இந்த குதிரை வாகனத்திலே எழுந்தருளக்கூடிய அழகு அதை நாம் நிச்சயமாக தனியாக அனுபவிக்க வேண்டும். வெண்மையான வஸ்திரங்களை சாத்திக் கொள்வார், வெண்மையான பாவாடைகள், குதிரை மீது அப்படியே அமர்ந்து கொண்டிருப்பார் எம்பெருமான். அவருடைய திருவடிகள் குதிரைக்கு 2 பக்கமும் தொங்கவிட்டு கொண்டிருப்பார். இந்த திருவடிகளுக்கு விசேஷமான இந்த காலணிகள் அதையெல்லாம் சாத்தி கொண்டிருப்பார். ஒரு திருக்கையாலே குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டிருப்பார். ஒரு கையாலே அந்த குதிரையை ஓட்டுவதற்காக சாட்டையை பிடித்து கொண்டிருப்பார். பின்புறம் கத்தி கேடயம் போன்ற ஆயுதங்களை எல்லாம் வைத்து கொண்டிருப்பார். அப்படி இந்த குதிரை வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதிப்பார். வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்று ஆண்டாள் அனுபவித்து பாடுகிறார். எம்பெருமான் குதிரை வாகனத்தின் மீது காட்டுக்கெல்லாம் போய், நாட்டிலே இருக்கிறார் ராஜாவானவர், நாட்டிலே இருக்கிறார். அவர் காட்டுக்கும் ராஜாவாகையாலே அங்கே காடுகளுக்கெல்லாம் சென்று அங்கே துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய கொடிய மிருகங்களையெல்லாம் அழித்து அங்கே இருக்கக்கூடிய நல்லவர்கள், வானப்பிரஸ்தமாசிரமம்னு அங்கே சில பேர் இருப்பார்களே, அவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தானே சக்கரவர்த்தி திருமகனும் வனவாசம் எழுந்தருளினான். அந்த சிறியத்தை பெரியது நலியாமல் பாற்று கொள்கைக்காக என்னெல்லாம் காட்டுவார்கள். அப்படி அந்த வேட்டையாடி வருகிற அழகை இந்த குதிரை வாகனத்திலே சேவிக்கலாம். எம்பெருமானுடைய அழகை சேவிப்பது ஒரு புறம், மேலும் இந்த உற்சவத்திற்கு அழகு சேர்க்கக்கூடியது இந்த உற்சவத்துக்கே உரித்தான சில பல நிகழ்ச்சிகள். அதை ஒன்றொன்றாக அனுபவிப்போம். ஆழ்வார்களிலே கடைசியாக அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார், திருமங்க மன்னன் என்ன நீலன் என்ன அவருக்கு இயற்பெயர். அவர் குமுதவல்லி என்கிற ஒரு பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த பெண் என்ன சொல்லிவிட்டாள் என்னால், நீர் என்னை மணந்து கொள்வதாக இருந்தால் 2 நிபந்தனைகள் விதிக்கிறேன். ஒன்று, உடனடியாக பஞ்சசம்ஸ்காரம் சமாசிரயணம் என்று சொல்கிறோமே அதை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஆயிரக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நித்தியம் ததியாராதனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து விட்டார். அந்த நீலனும் என்ன செய்து வந்தார், தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சொத்தையெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து அந்த ததியாராதனத்தை செய்து கொண்டு வந்தார். ஒரு சமயத்திலே அவருக்கு அத்தனை பணம் அவரிடத்திலே இல்லை. சரி, என்ன செய்யலாம், ஆனால் இந்த ததியாராதனை நிறுத்தக்கூடாதே, என்ன செய்யலாம் என்று பார்த்தார். வழிப்பறி செய்ய ஆரம்பித்தார். அந்த வழியிலே ஒழிந்து கொண்டு நிற்பது, அங்கே வரக்கூடிய வழிப்போக்கர்களிடத்திலிருந்து பணத்தை நகை எல்லாவற்றையும் அடித்து பிடுங்கி மிரட்டி பிடுங்கி அதை அந்த தனத்தை கொண்டு ததியாராதனை செய்து கொண்டு வந்தார். ஒரு முறை எம்பெருமான் இவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவரே ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த திவ்யதேசத்திலே எழுந்தல் இருக்கக்கூடிய வயலாளி மணவாளன் இவர் என்ன பண்ணார், அவரும் தாயாரும் சேர்ந்து ஒரு புதுமண தம்பதிகள் போலே வேடம் அணிந்து கொண்டு நிறைய ஆபரணங்களை எல்லாம் சாத்தி கொண்டு அந்த வழியாக வந்தார்கள். அந்த நீலன் பார்த்தார், இன்னைக்கு நல்ல புதுமண தம்பதிகள் வருகிறார்கள், நமக்கு நிறைய நகைகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்று அங்கே போய் உடனே கழட்டுங்கள், உங்களுடைய நகையெல்லாம் கழட்டி ஒரு மூட்டையாக கட்டுங்கள் என்று சொன்னார். அவர்களும் என்ன பண்ணார்கள், அந்த புதுமண தம்பதிகள் எல்லா நகையும் கழட்டி மூட்டையிலே கட்டினார்கள். காலிலே அந்த மாப்பிள்ளையானவர் ஒரு காலிலே மெட்டி அணிந்து கொண்டிருந்தார். அந்த மெட்டியையும் கழட்டு என்று மிரட்டினார் நீலன். அது என்னால் கழட்ட முடியவில்லை என்று அந்த மாப்பிள்ளை சொல்லிவிட்டார். சரி, நானே கழட்டுகிறேன் என்று முடிந்தவரை முயற்சித்து பார்த்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. பல்லாலே கடித்து கூட அதை கழட்ட பார்த்தார், அதுவும் அவரால் முடியவில்லை. அவருடைய அந்த மிடுக்கை பார்த்துவிட்டு
அந்த மாப்பிள்ளை என்ன சொன்னார்? கலியன் கலிகன்றி, கலியனோ அண்ணா மிடுக்குடையவர் என்று தெரிவித்தார். அதிலிருந்து அவருக்கு கலியன் கலிகன்றி என்ற பெயர் ஏற்பட்டது. எம்பெருமான் பார்த்தார், இனியும் இவரை சம்சாரத்திலே இப்படி செய்து கொண்டு திரிந்து விடக்கூடாது, இவருக்கு விசேஷமான அனுகிரகத்தை பண்ணி இவரை ஆழ்வாராக ஆக்க வேண்டும் என்று விசேஷமான அனுகிரகத்தை பண்ணினார். இந்த மூட்டையெல்லாம் கட்டி வைத்திருந்தார்கள் இல்லையா, அதை எடுக்க பார்த்தார் நீலன். அவரால் தூக்க முடியவில்லை. என்ன மந்திரம் போட்டாய், ஏன் இவ்வளவு படுவாக இருக்கிறது என்று கேட்டார் நீலன். உடனே அந்த எம்பெருமான், இந்த புதுமண மாப்பிள்ளை கோலத்திலே இருந்த அந்த எம்பெருமான் என்ன செய்தார் என்னால், என்ன மந்திரம் போட்டேன் என்று இப்பொழுது நான் சொல்கிறேன் என்று அவரை அழைத்து அவர் காதிலே அந்த மந்திரத்தை தெரிவித்தார். அது என்ன மந்திரம் என்னால், 8 எழுத்து மந்திரம், திருமந்திரம், ஓம் நமோ நாராயணாய என்று சொல்கிறோமே, அந்த மந்திரத்தை அர்த்தத்தோடு சேர்த்து அவருக்கு உபதேசித்தார். ஆழ்வாருக்கு தான் செய்ததெல்லாம் தவறு என்கிற அந்த உணர்ச்சி ஏற்பட்டது. உடனே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்று, இத்தனை காலம் நான் எம்பெருமானை இழந்து விட்டேன், நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ன அந்த திருமந்திரத்தினுடைய பெருமையெல்லாம் தெரிவித்து, திருமங்கை மன்னனாக வந்தவர் திருமங்கை ஆழ்வாராக மாறிவிட்டார். இது ஆழ்வாருடைய சரித்திரத்திலே நடந்த நிகழ்ச்சி. அவர் எப்படி ஆழ்வாராக ஆனார் என்னால், இதன் மூலமாகத்தான் ஆனார் என்று குரு பரம்பரை நூல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்ச்சி அப்படியே ஒரு உற்சவமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. எம்பெருமான் புறப்பாடு கண்டருளி தேரடி தெருவிலே இருக்கக்கூடிய குதிரை வாகன மண்டபத்தின் அருகே வந்து சேர்கிறார். அவரை பின்தொடர்ந்து சிறிய குதிரை ஒன்றிலே திருமங்கை மன்னனும் பின்னாடியே வருகிறார், இருட்டிலே வருகிறார். எம்பெருமான் அந்த இடத்திலே வந்து சேர்ந்தவுடனே அந்த திருமங்க மன்னன் எம்பெருமானிடத்திலிருந்து அத்தனை ஆபரணங்களையும் அவர் அப்படியே கொள்ளையடித்து கொண்டு போகிறார். எப்படி கொள்ளையடிப்பார் என்னால், எம்பெருமானுடைய சொத்துக்கள் அத்தனையும் அவர் எடுத்துக்கொண்டு போகிறார் என்பதுதான் இங்கே தாத்பரியம். அதை உணர்த்துவதற்காக அவருடைய மிகப்பெரிய சொத்தான அந்த திருவெண் கொத்த குடை, 2 குடைகள் போட்டுக்கொண்டு எழுந்தருள்கிறார் எம்பெருமான். அதிலே ஒரு குடையை அப்படியே அவர் எடுத்துக்கொண்டு போகிறார் போலே அவர் அந்த குடையை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். குடையன்னால் யாரு? அதுதான் ஆதிசேஷன்தான் சென்னால் குடையாம். அவர்தான் குடையாக இருந்து கைங்கரியம் பண்ணுகிறார். ஆதிசேஷன் அவருடைய அந்த சேஷத்துவம் என்கிற சொத்தை உடைய முதல் தலைவரான தொண்டர், முதன்மையான தொண்டர் அவர்தான். அந்த ஆதிசேஷனே அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்னால், எம்பெருமானுடைய சொத்துக்கள் அத்தனையும் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று அர்த்தம். இந்த குடையை எடுத்துக்கொண்டு அவர் போய்விடுகிறார். உடனே அவரை பின்தொடர்ந்து இந்த திருமங்கை மன்னனை பின்தொடர்ந்து பெரிய குதிரை வாகனத்திலே எம்பெருமான் அவரை துரத்தி கொண்டு ஓட்டமாக ஓடி செல்கிறார். ஆனால் எங்கு தேடி பார்த்தாலும் அந்த திருமங்கை மன்னனை காணவில்லை. அவர் எங்கேயோ இருட்டிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறார். சரி, வேறு வழி இல்லாமல் புறப்பட்ட இடத்திற்கே எம்பெருமான் திரும்பி வந்து விடுகிறார். இதற்கு தான் ஏசல் என்ன பெயர். ஏசல் என்கிற வைபவம் அங்கே நடைபெறுகிறது. உடனே எம்பெருமான் என்ன செய்கிறார், ஒரு பெரிய ராஜா இல்லையா, இந்த இடத்திலே வந்து தன்னுடைய நகைகளை எல்லாம் அவர் பறிகொடுத்து விட்டார். உடனே அந்த ஊர் தலையாரி தலைவனை அழைக்கிறார். அந்த ஊர் தலையாரி தலைவனை அழைத்து கோயில் கணக்கை வரவழைத்து அவர் என்ன செய்கிறார், என்னென்ன திருவாபரணங்கள் இப்பொழுது அந்த திருமங்க மன்னன் கொள்ளையடித்து கொண்டு போய் இருக்கிறார் என்கிற பட்டியலை அப்படியே அவர் கொடுக்கிறார். சுவாமி சாத்தி கொண்டிருந்த அந்த வஸ்திரங்கள், அந்த நகைகள், யஜ்ஞோபவீதம், கடுக்கன்கள், இன்னும் ஆயுதங்கள், ஆபரணங்கள் என்னென்னு பட்டியலிட்டு அந்த தலையாரி தலைவனை பார்த்து போய் அத்தனை இந்த திருமங்க மன்னனை கண்டுபிடித்து அத்தனை சாமான்களையும் அத்தனை ஆபரணங்களையும் மீட்டு கொண்டு வர வேண்டியது, அந்த திருமங்கை மன்னனையும் பிடித்து கொண்டு வர வேண்டியது என்று ஆணையிடுகிறார். உடனே அந்த தலையாரி தலைவனும் போய் திருமங்க மன்னனை பிடித்து கொண்டு அத்தனை ஆபரணங்களையும் கொண்டு வந்து எம்பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைக்கிறார். அந்த சமயத்திலே எப்படி அந்த திருமங்கை ஆழ்வார் வாழ்க்கை சரித்திரத்திலே எம்பெருமான் விசேஷமான கடாட்சத்தை பண்ணானோ, அதுபோல இங்கேயும் என்ன பண்ணுகிறார் எம்பெருமான் தெள்ளிய சிங்க பெருமாள் அந்த திருமங்கை மன்னனுக்கு தன்னுடைய இந்த பரிவட்டம், மாலை, ஸ்ரீசடகோபன் ஆகியவற்றை சாதித்து அவரை திருமங்கை ஆழ்வாராக ஆக்கி அவருடைய திருவாக்கிலே வாடினேன் வாடி என்கிற திவ்ய பிரபந்தம் கேட்க திருவுள்ளம் பத்தினார். அந்த பட்டோலை என்று ரொம்ப அழகாக அங்கே வாசிப்பார்கள். இதெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பட்டோலையிலே நாம் கேட்கலாம். அப்படி அவருக்கு மரியாதைகளை எல்லாம் பண்ணி அவரை ஆழ்வாரா ஆக்கி அவரிடத்திலிருந்து அந்த திவ்ய பிரபந்தங்களை பெற ஆரம்பிக்கிறார் எம்பெருமான். இந்த சமயத்திலே அந்த பெரிய திருமொழியானது தொடங்கப்பட்டு வாடினேன் வாடி என்கிற பதிகம், இந்த 10 பாசுரங்கள் மட்டும்
அந்த இடத்திலே சேவிக்கப்படும். அப்படியே ஒரு அழகான ஒரு சின்ன பிரதட்சணமாக பெருமாளை வலம் வந்து திருமங்கை ஆழ்வார் சன்னதிக்கு போய்விடுவார். சந்நிதியிலிருந்து புறப்படும் பொழுது திருமங்கை மன்னனாக புறப்பட்டார். ஆனால் சன்னதிக்கு உள்ளே மறுபடியும் போகும்பொழுது திருமங்கை ஆழ்வாராக உள்ளே போகிறார். அப்படி அந்த நிகழ்ச்சி, இதற்கு திருவேடுபரி என்று பெயர். திருவரங்கம் பெரிய கோயிலிலே ராப்பத்திலே 8ஆம் நாளன்று இந்த திருவேடுபரி என்பது நடைபெறும். திருமங்கையாழ்வார் அவதரித்த திருவாலி திருநகரி என்கிற திவ்ய தேசத்திலே இந்த திருவேடுபரியானது பங்குனி உத்திரத்தின் முதல் நாள் நடைபெறும். பெரும்பாலும் இந்த தொண்டை மண்டலங்களிலே பிரம்மோற்சவத்திலே 8ஆம் நாள் மாலை இந்த திருவேடுபரி உற்சவமானது பெறுகிறது. ஆக இந்த திருவேடுபரி உற்சவத்தை நாம் அப்படியே நேரே கண்டு சேவித்தால் ஆழ்வாருடைய சரித்திரத்திலே என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கும் என்பதை நம்மாலே நன்றாக உணர முடியும். இந்த வைபவங்களை எல்லாம் இந்த 8ஆம் நாள் மாலை குதிரை வாகன உற்சவத்திலே நாம் நன்றாக சேவித்து மகிழலாம். அத்தனை காட்சிகளையும் இந்த காணொளியிலே நீங்கள் கண்டு மகிழலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.